ஹலோ மக்களே, இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி இந்த சந்திரனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சந்திரனை பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க சந்திரனுங்க. இது நிலான்னு சொல்லுவோம்ல, நிலா பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்க. இன்றைக்கி 26/4/2024 ஃப்ரைடே. இன்றைக்கி சந்திரனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், அதனால் நம்ம மொபைலில் அவ்வளோதான் எடுக்க முடியும். இன்னும் நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்தால் ரொம்ப பெருசாக எடுக்கணும், நல்லா கிளியராக எடுக்கணும். பாருங்கள் சந்திரன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோ அது பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே லைட்டு அது ட்ரில்லிங் கம்பெனியோட லைட்டு. அங்கே ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே 2 லைட் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ட்ரில்லிங் கம்பெனி இருக்குது, இங்கே பக்கம் ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம அங்கே கம்பெனி கேம்பில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், கேம்பில்னு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது செல்ஃபோன் டவரு. லைட் அமர்ந்தாமல் தெரியுதுல, அது செல்ஃபோன் டவரு. இது நம்ம கேம்பு. இங்கே பாருங்கள், நம்ம கேம்பு. இது நம்ம கேம்பு. இந்த இங்கே பெட்டி பெட்டியாக இருக்குல்ல, இது எல்லாமே இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மூவபிள். இதுக்கு பேர் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற கேம்ப்பு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது பெட்டி பெட்டியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பெட்டிக்கு 8 பேர் இருப்பாங்க. 8 பேர் 4 பேர் இந்த மாதிரி போயிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த நிலவை காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நிலவு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், முழு நிலவு. இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கும் போல் நினைக்கிறேன். மேபி பௌர்ணமியில் நான் வெள்ளை கலர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ சிகப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே அங்கே இந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா இங்கே மண். ஏன்னா மண்ணில் நம்ம நைட் நேரத்தில் போகக்கூடாது. பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். இங்கே பாருங்க, இது பாலைவன மண். பாலைவன மண்ணில் நம்ம நடந்து போகணும். பகலில் நடந்து போகலாம், ஏதாவது பாம்பு இதாக இருந்தால் கூட தெரியும். இந்த நைட்டில் எதுவுமே தெரியாது. பாருங்க, நைட் நேரத்தில் நம்ம நடந்து போக முடியாது. அதனால் நான் இந்த நிலம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் வருதா பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கு. என்னோட கண்ணுக்கு இந்த பெட்டி அளவுக்கு, இந்த பெட்டி தெரியுதுல, இந்த பெட்டி அளவுக்கு பெருசாக தெரியுது அந்த நிலவு. உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இது இவனோட படைப்பை பாருங்கள், ஒவ்வொன்றும் அத்தாட்சின்னு. இறைவன் வந்து நமக்கு ஒரு அத்தாட்சியாக வச்சுருக்கான். சந்திரன் மேல் ஆணையாகன்னு சொன்னாங்க.